ஹே ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு விஆர் டெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாப் 10 அப்கமிங் இந்தியன் பைக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி செக்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் செக்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்கு, ஸ்போர்ட்ஸ் ஸ்னேக் பைக்கு, க்ரூசர் பைக்கு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைக் இருக்குது இந்த 10 அப்கமிங் பைக்ஸில். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷலாக எந்த பைக் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் நான் இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம வியூவர்ஸ் பார்த்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயம் இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைக் இருக்குது. எல்லாத்துக்கும் பட்ஜெட் ஒவ்வொன்றுத்துக்கும் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எந்த பைக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணிருங்க. அதே சமயம் எந்த சிசி பைக்கு எந்த பிரேக்கிங் கரெக்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ஃபியூல் இன்ஜெக்டர் கரெக்டாக இருக்குமா, இல்லை கார்பரேட்டர் கரெக்டாக இருக்குமா, அதுக்கப்புறம் எந்த கூலிங் சிஸ்டம் எந்த சிசி இன்ஜினுக்கு கரெக்டாக இருக்கும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டாப் 10 இந்தியன் பைக்ஸை பற்றி பார்க்கலாம். ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 200R எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 93,400. டிசம்பரில் லான்ச் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கலர் வேரியண்ட்டுன்னு பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ் ரெட், ஹெவி கிரே வித் ஆரஞ்ச், டெக்னோ ப்ளூ, பிளாக் வித் ஸ்போர்ட்ஸ் ரெட், பிளாக் வித் சில்வர், இந்த 5 கலர் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் டைப்புன்னு பார்க்கும்போது ஏர் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 2 வால் சிங்கிள் சிலிண்டர் OHC இன்ஜின் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் 200cc. பிரேக்குன்னு பார்க்கும்போது டியூவல் டிஸ்க் வித் சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பேனல்னு பார்க்கும்போது அனலாக் அண்ட் டிஜிட்டல் ரெண்டும் கலந்தா போல் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ்ன்னு பார்க்கும்போது LED பைலட் லேம்ப்ஸு, டைல் லைட் LED, டர்ன் சிக்னல் லேம்ப்பு, பல்பு. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் ஹைட்ராலிக் டைப் வித் ஆன்டி ஃப்ரிக்ஷன் புஷ் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சீட்டுன்னு பார்க்கும்போது ஸ்டெப் அப் சீட். ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200T எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 95,500. அக்டோபரில் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது மேட் கிரே, மேட் ஷீல்டு கோல்டு, பேந்தர் பிளாக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரெட்டு. இதை இன்ஜின்னு பார்க்கும்போது இன்ஜின் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ் சிங்கிள் சிலிண்டர் OHC இன்ஜின், ஃபியூல் சப்ளை, ஃபியூல் இன்ஜெக்டர். பிரேக் டைப் பார்க்கும்போது டியூவல் டிஸ்க் சிங்கிள் சேனல் ABSல வருது. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பேனல்னு பார்க்கும்போது ஃபுல்லி டிஜிட்டல். அண்ட் லைட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹெட்லைட் LED, டைல் லைட் LED, டர்ன் சிக்னல் லேம்ப், பல்பு. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் டெலிஸ்கோபிக் வித் ஆன்டி ஃப்ரிக்ஷன் புஷ்ஷு அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் 7 ஸ்டெப் ரைடர் அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக்கு. சீட்டு டைப்புன்னு பார்க்கும்போது ஸ்டெப் அப் சீட். ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 200S எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh. அக்டோபரில் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். அண்டு கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது ப்ரௌனு, பேந்தர் பிளாக்கு, ஸ்போர்ட்ஸ் ரெட்டு. இன்ஜின் டைப்புன்னு பார்க்கும்போது ஏர் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ் சிங்கிள் சிலிண்டர் OHC இன்ஜின், ஃபியூல் சப்ளை, ஃபியூல் இன்ஜெக்டர். பிரேக் டைப்புன்னு பார்க்கும்போது டியூவல் டிஸ்க் வித் சிங்கிள் சேனல் ABS. இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பேனல்னு பார்க்கும்போது ஃபுல்லி டிஜிட்டல். இதில் வந்து சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹெட்லைட் LED, டைல் லைட் LED, டர்ன் சிக்னல் லேம்ப், பல்பு. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் டெலிஸ்கோபிக் வித் ஆன்டி ஃப்ரிக்ஷன் புஷ்ஷு அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் 7 ஸ்டெப் ரைடர் அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக்கு. அண்டு சீட் டைப்புன்னு பார்க்கும்போது ஸ்டெப் அப் சீட். ஹோண்டா CBF 190R எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 1,10,000. அக்டோபரில் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். கலர் வேரியண்ட்டுன்னு பார்க்கும்போது பிளாக், ஒயிட், ரெட், பியர் பிளாக், ட்ரை கலர். இன்ஜின் டைப்புன்னு பார்க்கும்போது சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது 184.4cc, ஃபியூல் சப்ளை, ஃபியூல் இன்ஜெக்டர். பிரேக்குன்னு பார்க்கும்போது டியூவல் டிஸ்க் ஒன்லி, ABS இல்லை இதில். இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பேனல்னு பார்க்கும்போது ஃபுல்லி டிஜிட்டல். அண்டு லைட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹெட்லைட் LED, டைல் லைட் LED, டர்ன் சிக்னல் லேம்ப் LED, ஃபுல்லாக LED. பாடி டைப்புன்னு பார்க்கும்போது இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக். TVS Apache RTR 200 FI E100 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1,20,000. அண்ட் நவம்பரில் லான்ச் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கலர் வேரியண்ட்டுன்னு பார்க்கும்போது க்ரீன் வித் ஒயிட், இந்த ஒரு கலர் மட்டும்தான் இருக்குது. இன்ஜின் டைப்புன்னு பார்க்கும்போது சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் SI இன்ஜின். அண்ட் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது 197.75cc. ஃபியூல் சப்ளைன்னு பார்க்கும்போது ஃபியூல் இன்ஜெக்டர். கூலிங் சிஸ்டம்னு பார்த்தோன்னா ஆயில் கூல்டு இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் பிரேக்கிங் டைப்புன்னு பார்க்கும்போது டியூவல் சேனல் ABS. அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரேசிங் டபுள் பேரல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஃபோர்ஸும் ரியரில் மோனோ டியூப் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. லைட்டுன்னு பார்க்கும்போது ஹெட்லைட் ஹாலஜன், டெயில் லைட் LED, டர்ன் சிக்னல் லேம்ப், பல்பு. சீட்டுன்னு பார்க்கும்போது ஸ்டெப் அப் சீட்டு கொடுத்துருக்காங்க. TVS Zeppelin எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 1,20,000.
நவம்பரில் லான்ச் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணுறோம். அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது 220cc, டிரைவ் டைப் பெல்ட் டிரைவு, டிரான்ஸ்மிஷன் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணுறோம். பிரேக்கிங் டைப்னு பார்க்கும்போது டியூவல் சேனல் ABS அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பேனல் பார்க்கும்போது ஃபுல்லி டிஜிட்டல். சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து 41 mm அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணுறோம். அண்ட் பாடி டைப்னு பார்த்தீங்கன்னா க்ரூசியர் பைக்கு. லைட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹெட்லைட் LED, டெயில் லைட் LED, டர்ன் சிக்னல் லேம்ப் LED, மூணுமே LEDயில் கொடுத்துருக்காங்க. ஹஃப்டெக் Zone 10 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 1,20,000. நவம்பரில் லான்ச் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கலர் வேரியண்ட்டுன்னு பார்க்கும்போது கிரே கலர் மட்டும்தான் இருக்குது, கூட ப்ளூ ஆட் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் இன்ஜின் டைப்னு பார்க்கும்போது சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் யூஸ் பண்ணுறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 249cc. கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆயில் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபியூல் சப்ளை ஃபியூல் இன்ஜெக்டர். பிரேக்கிங் டைப்னு பார்த்தீங்கன்னா டியூல் சேனல் ABS அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பேனல் பார்க்கும்போது ஃபுல்லி டிஜிட்டல். பாடி டைப்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நேக்டு பைக்கு. லைட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹெட்லைட் LED, டெயில் லைட் LED, டர்ன் சிக்னல் லேம்ப் LED, மூணுமே LEDயில் கொடுத்துருக்காங்க. Yamaha XSR 155 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 1,40,000. நவம்பரில் லான்ச் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கலர் வேரியண்ட் நிறைய இருக்குது, இதில் எது இந்தியாவில் லான்ச் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. இன்ஜின் டைப்னு பார்க்கும்போது சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் லிக்விட் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணுறோம். அண்டு ஃபியூல் சப்ளைன்னு பார்க்கும்போது ஃபியூல் இன்ஜெக்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 155cc. பிரேக்குன்னு பார்க்கும்போது சிங்கிள் சேனல் ABS அண்டு இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பேனல்னு பார்க்கும்போது ஃபுல்லி டிஜிட்டல். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் டெலிஸ்கோபிக் ஃபோர்க்கு, ரியர் சஸ்பென்ஷன் ஸ்விங்கர் ஆர்ம். பாடி டைப்னு பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ் நேக்டு பைக்கு. லைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் LED, டெயில் லைட் LED, டர்ன் சிக்னல் லேம்ப் LED. சீட் டைப்னு பார்க்கும்போது ஸ்டெப் அப் சீட் கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்ட் மீட்டியர் 350 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 1,70,000. 25 செப்டம்பர் லான்ச் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபியூல் இன்ஜெக்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 349cc. பிரேக் டைப் டியூவல் சேனல் ABS. இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பார்க்கும்போது ஃபுல்லி டிஜிட்டல். பாடி டைப்னு பார்த்தீங்கன்னா க்ரூசியர் பைக்கு. Husqvarna ஸ்வாட் பில்லியன் 200 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,85,000. அண்ட் February 2021 லான்ச் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கலர் வேரியண்ட்டுன்னு பார்க்கும்போது பிளாக் கலர். அண்ட் இன்ஜின் டைப்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்ட் சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது 199.5cc. ஃபியூல் சப்ளை ஃபியூல் இன்ஜெக்டர். பிரேக்கிங் டைப்னு பார்க்கும்போது டியூவல் சேனல் ABS. இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பேனல் பார்க்கும்போது ஃபுல்லி டிஜிட்டல். பாடி டைப்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நேக்டு பைக்கு. லைட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹெட்லைட் LED, டெயில் லைட் LED, டர்ன் சிக்னல் லேம்ப் LED, எல்லா லைட்டும் LED. TVS Apache RTR 310 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 2 lakh. அக்டோபரில் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். இன்ஜின் டைப் சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வ் ரிவர்ஸ் இன்க்ளைன் DOHC SI இன்ஜின். டிஸ்பிளேஸ்மெண்ட் 312.2cc அண்டு லிக்விட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. பிரேக்கிங்னு பார்க்கும்போது டியூவல் சேனல் ABS. கன்சோல்னு பார்த்தோன்னா டிஜிட்டல். சஸ்பென்ஷன் பார்க்கும்போது ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் இன்வெர்டட் கார்ட்ரியேஜ் டெலிஸ்கோபிக் ஃபோர்க்கு. ரியர் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது 2 ஆர்ம் அலுமினியம் டைகாஸ்ட் ஸ்விங்கர் ஆர்ம், மோனோடியூப் ஃப்ளோட்டிங் பிஸ்டன் கேஸ் அசிஸ்டட் ஷாக் அப்சர்வர் புஷ்ஷு. அண்டு லைட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹெட்லைட் LED, டெயில் லைட் LED, டர்ன் சிக்னல் லேம்ப் LED. சீட் டைப்னு பார்க்கும்போது ஸ்டெப் அப் சீட் கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த 2020ல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அப்கமிங் பைக்ஸ் ஏதாச்சும் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெக் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அண்ட் பைக் ரிவ்யூ இந்த மாதிரி நிறைய வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடிய பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.